Padam 25, Prabhuji. Okay, Mataji. ஒரு மங்களாச்சாரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேய ஸலாகயே சக்தும் உம்மிலமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யம் ஆபினம் ஏன பூதலே பூபகதாமாயம் ததா சிவபாதிகன் ஏ சிந்தே தீனபந்தே ஜெகத்பதே காந்தா ராதாகாந்தா நமஸ்துதே சப்தகாங்கி ராதே விருந்தானேஸ்வரி தேவியே பிரியமானி ஹரி பிரியே வாஞ்சை கல்பதனாய கிருபசிந்து ஏவச நானா பாவனையே வைஷ்ணவையோ நமோ நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பிரபுஜி சரியா கேக்கல பிரபுஜி. சரியா கேக்கலீங்களா? ஆமாங்க. ஓகே 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 ஓகே. இது ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. இப்ப கேக்குதுல மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குது பிரபுஜி. ஓகே ஓகே சரி. இப்ப நம்ம இதுக்கு இப்போ ஸ்ரீமத் பாகவத்துல 1வது காண்டத்துல 17வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பகவானை பத்தியும் நம்முடைய செயலை பத்தியும் ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். வாழ்வில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படின்றதுல நம்ம பிரபுபாதா ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. வாழ்வில எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படின்றதுல ஒரு 10 விதமான விளக்கம் கொடுக்கிறார் பகவான். இது பிரபுபாதா விளக்கம் கொடுக்கிறார். அது எங்க இருந்து எடுக்கிறாரு பாத்தீங்கன்னா எல்லாமே பகவத்கீதை விஞ்ஞானத்துல இருந்து எடுக்கிறார் பகவான். யாரும் நம்ம ஸ்ரீல பிரபுபாதா. இப்ப நாம என்ன மாதிரி பக்தியில் இருக்கோம், பகவானுக்கு எப்படி இருக்கும், நாம பௌதிகத்துல வாழறோமா இல்ல பகவானுக்கு பக்தி தொண்டில் வாழறோமான்றதுல இப்ப நாமளே ஒரு சின்ன இது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஸ்ரீல பிரபுபாதா ரொம்ப அழகா கொடுக்குறாரு. வாழ்வின் எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு அப்படின்ற தலைப்புல ஒரு 10 விதமானது. இப்ப நமது உலக வாழ்க்கையின் காரணம் என்ன அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு நம்மள. உலக வாழ்வின் நமது உலக வாழ்வின் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கலாம், அது யாராவது சொல்ல முடியுமா? அதாவது நமது உலக வாழ்க்கையின் காரணம் என்ன? அதாவது இப்ப நமக்கு ஒரு ஜென்மம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஜென்மத்துல நம்ம கடமைகளையும் செய்யணும், கடவுளுக்கான தொண்டும் செய்யணும். அது இந்த பௌதீக வாழ்க்கையோட ஒன்றி போனது. ஆனா நம்ம நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப நம்ம இது மேல பாசம் வைக்காம நம்ம ஆன்மீகத்துல நல்லாவே முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க மாதாஜி. வேற யாருன்னா சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த பல கர்மாக்களை வினைகளை அறுக்கும் பொருட்டு இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம். அந்த கர்மாக்களை எல்லாம் நம்ம வினையை அறுத்துட்டு நம்ம பகவானுடைய லோகத்துக்கு சென்றடைய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நம்ம இந்த வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ரொம்ப அழகா சொன்னீங்க.
அதுல பகவத்கீதை, நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. 15.7ல ரொம்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜீவன் அனைவரும் நம்முடைய அம்சங்கள் என்று கூறுகிறார். அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லாமே பகவானுடைய அம்சம் தான் நாம், இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி நாம இங்க கொண்டு வரணும்? இப்ப நாம எல்லாமே வந்து பகவானுடைய ஜடசக்தியிலிருந்து, பகவானுடைய உயர் சக்தியிலிருந்து நம்ம வந்திருக்கோன்றத நம்ம இதுல நல்லா படிச்சிருக்கோம். ஆனா நாம என்ன பண்றோம் இந்த பௌதிகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பகவானுடைய அங்கத்திலிருந்து வந்தோம் அப்படின்றத உணராம நாம 2 விதமான நிலைப்பாடுல நாம பராமரிக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பௌதிகத்துல போனாவே நம்ம மாயா ஆட்கொள்ளப்படுது, இல்லைங்களா? அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது துவாச மனப்பான்மை, அதாவது எப்படின்னா துவாச மனப்பான்மை என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, தப்பாவே நம்ம பகவானை நினைக்கிறோம் ஒரு 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 காலகட்டத்துல, அதாவது பௌதிகத்துல இருக்கிறவங்க. 2வது விதமான பகவானை மட்டுமே அனுபவிக்க வேண்டுமா அப்படின்றது 2 விதமான செயல்பாடு. இது பாத்தீங்கன்னா இதே வந்து 7வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லா உயிர்வாளியும் உலகில் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். இந்த உலகத்துல வந்து நாம இந்த பௌதிகத்துல வந்து எல்லா உயிர்வாழியுமே மிகுந்த குழப்பத்தோட தான் பிறந்திருக்கு. அதாவது 7.22ல பகவத்கீதையில நல்லா அழகா சொல்லியிருக்காரு பகவான். நாம அப்ப அதுல இருந்து விடுபட்டு வாழணும்னா அதே பகவத்கீதை விஞ்ஞானத்துல 15.7 என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, எல்லாமே என்னுடைய அம்சங்கள்ன்றார், எல்லா ஜீவன்களையும் அம்சம்ன்றார். அப்ப நாம எப்படிப்பட்ட பகவானுக்கு நாம பக்தி கொடுக்கணும், எப்படிப்பட்ட உணர்வோட நாம செயல்படணும்ன்றத ரொம்ப அழகா பகவத்கீதை என்ற விஞ்ஞானத்துல ரொம்ப அழகா தெளிவா கொடுத்து. அதே ஸ்ரீமத் பாகவத்திலையும் பாத்தீங்கன்னா 2வது காண்டத்துல 15வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்போ நாம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? பகவான் எந்த குழப்பமே நாம இருக்கக்கூடாது. பகவானுக்கிட்ட பக்தி கொடுக்கறதுல எந்த குழப்பமே இருக்கல. இப்ப பிரபுஜி சொன்னாங்க, மாதாஜி சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரி சுதந்திரத்தை தவறாக பயன்படு, இது வந்து ஸ்ரீல பிரபுபாதா வந்து இந்த விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துதல் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்காரு, சுதந்திரம் கொடுக்காத யாருமே இல்லை. அது ஸ்ரீல பிரபுபாதா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே தந்தை யாருன்னா பகவான் தான், ஆதி அந்தன் அவர் தான் தந்தை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து தந்தையார் என்ன பண்ணுவாரு, ரோட்ல கூட்டுனே போனாருன்னா, குழந்தை வந்து தன்னுடைய கையில் இப்ப இருக்கிறவங்க தான் அது கரெக்டான பாதுகாப்போட போகும். அதே குழந்தை அப்பாவோட கையை விட்டுடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது பாதுகாப்பு இல்லை, தன்மையா தானே போகும், இல்லைங்களா? சோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து பகவானோடு ஒன்றி வாழணும். பகவானை மையப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பா பௌதிகத்துல போகும்போது அந்த மாயா நம்மள வந்து ஆட்கொள்ளும். மாயாவும் பகவானுடைய சக்தி தான், இல்லைங்களா? இந்த இடத்துல சொல்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துதல் அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இது எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றத யாராவது சொல்ல முடியுமா? கட்டுப்பாட்டோட கட்டுப்பாடு, 4 கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சுதந்திரமா நம்ம இருக்கணும். ஓகே 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 இன்னும் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம வந்து நமக்கான கடமைகளை அந்த வர்ண ஆசிரமப்படி நமக்கு கொடுத்த அந்த கடமைகளை அனுசரித்து அந்த ஒரு கடமையை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு பகவானை நினைத்து செஞ்சுட்டு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நல்ல முறையில நம்ம பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாஸ்திரங்கள் இல்ல அதெல்லாம் அதை பின்பற்றாம நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது வந்து பகவானுக்கு எதிரான செயல்கள். அது ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரிபோல் மாதாஜி. நம்ம கிட்ட கடவுள் வந்து அதிக நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கே, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருந்துட்டு ஒரு பெரிய நம்மால தாங்க முடியாத கஷ்டம் வரும் பொழுது நம்ம பகவானை நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தவறு. நம்ம வந்து எப்பயும் கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த செல்வம் இருக்கிறப்ப நம்ம கடவுள் பக்கம் திரும்பியே பார்க்கல அப்படிங்கிறப்ப அது ஒரு தவறு. இப்ப நாம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவான் கிட்ட நாம சரணாகதி அடையல. சரணாகதி அடையினாலதான் நம்ம வந்து இவ்வளவு துன்பப்படுறோம். இப்ப மாதாஜி பிரபுலாம் சொல்ல பாத்தீங்கன்னா, நாம பகவான்கிட்ட சுதந்திரத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம வந்து இதே சில பிரபுபாதா ரொம்ப அழகா சொல்ற பகவத்கீதை சொல்லப்படுற உதாரணம் கொடுக்குறாரு, நாம சுதந்திரமானவர்கள் அல்ல அப்படின்ற.
சுதந்திரம் கொடுத்திருக்காரு பகவான். ஆனா வந்து நாம சுதந்திரமானவர் அல்ல. அந்த மனப்பான்மையில் நாம் இருக்கணும். நம்ம எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க தான். நம்ம எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க தான் இல்லைங்களா? ஜீவன் ஒரு சுதந்திரத்திற்கு வரம்புக்கு உட்பட்டது நாம எல்லாருமே. அப்ப பகவானை கிருஷ்ணனிடம் ஒப்படைப்போர் ஆன்மீக உலகில் மாயவிடம் ஒப்படைப்போர் பௌதிக உலகில் வாழ்கின்றனர். பகவான் கிருஷ்ணனிடம் ஒப்படைப்போர் ஆன்மீக உலகிலும் மாயவிடம் ஒப்படைப்போர் பௌதிக உலகில் வாழ்கின்றனர். 2 விதமானது இல்லைங்களா? இயற்கை இருக்கு, ஆன்மீகம் இருக்கு. நம்ம ஆன்மீகத்துல போனா பகவான்கிட்ட நம்ம சரணாகதியிடம். நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் டெய்லி ஸ்ரீல பிரபுபாதாவுடைய போதனை படிக்கிறேன், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறேன், ஸ்ரீமத் பகவத்கீதை படிக்கிறேன், வேதங்கள் படிக்கிறேன் அப்படின்றது அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் சொல்றாரு பகவான். அதுவே ஒரு மோகம் தான் சொல்றாரு. இப்ப நாம எல்லாமே வேதம் படிக்கிறோம், பகவானுடைய எல்லா விதமான வைபவம் படிக்கிறோம், அவருடைய விபூதி படிக்கிறோம், அவருடைய எல்லா விதமான லீலையும் படிக்கிறோம். நம்ம ஏன் படிக்கிறோம்? அது காரணம் என்ன? இப்ப நல்வழி பாதைய காட்டணும், கடவுள் வந்து நல்ல பாதைய காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பாதைய வந்து இந்த சத்சங்கம் மூலமா நாம ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த வழியில நம்ம போய் பகவானை முழுமையா சரணடைய முயற்சிச்சுட்டு முயற்சிக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அங்க மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் கரெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஆன்மீகத்துல போறோம், ஏன் பகவத்கீதை படிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவத், இது எல்லா வேதங்களும் நம்ம படிக்கிற காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு முக்தி கிடைக்கணும், நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும், பகவானுடைய கமலபாதங்கள்ல போய் நம்ம சரணாகதி அடையணும். அப்படிதான் நாம எல்லாமே பக்தி கொடுக்கிறோம். ஆனா இது அனநிய பக்தி கிடையாதுன்றார் பகவான். இது மோகன்றார். என் லோகத்துக்கு வர ஆசைப்படுறவன் மோகன்றார் பகவான். நாம ஆரம்ப கட்ட பக்தனா இருக்கிறனால்தான் நாம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். அதே முதிர்ந்த பக்தனா இருந்தனா கண்டிப்பாக இது அந்த மாதிரி ஆசை இருக்காது, அந்த மோகமே இருக்காது. என்னன்னா பகவானே அவருக்கு தெரியும், ஏன்னா தந்தைக்கு தெரியும் இல்லையா, நம்மள பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரணும்ன்ற அவருக்கு பகவானுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம முதிர்ந்த பக்தனா இருந்து எப்படின்னா செயல்படும் தெரியுங்களா? எந்த லோகத்துல வேணா என்ன படைச்சிக்க பகவான், எந்த உருவத்துல வேணா படைச்சிக்க, பூவா கூட படைச்சிக்க. ஆனா உன்னோட அரிநாமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன்னை ஹரிபக்தியோட நான் செயல்படணும். இதுதான் உண்மையான அனநிய பக்தின்றார். இப்ப நான் உங்களோட லோகத்துக்கு வரணும், உங்களுக்கு அமலபாதங்களை சரணாகதியிடம், உன்னை தூரப்பாலகர் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நான் செயல்படணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அவன் ஒரு வகையில மோகத்துலதான் பண்றான். ஏன்னா அந்த மாதிரி பக்தி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல நாம வாழ்க்கையில பௌதிகமான வாழ்க்கையில இருக்கும்போது ஸ்லிப்பாக செய்யும். இப்ப நம்ம எல்லாமே பௌதிக வாழ்க்கையில பந்தப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து, நம்ம இந்த குடும்பத்தை விட்டு இப்படி இதை படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நாம இருக்கோம். அதை விட்டு வெளியே வந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம வேற மாதிரி செயல்பாடு பண்ணுவோம். இது பௌதிகம். அப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பாக நாம முக்தி கிடைக்கதான் நாம ஆசைப்படுமே தவிர அவருடைய பகவானுடைய சுத்த சத்துவத்துக்கு நம்ம போக முடியாது. சுத்த சத்துவத்துக்கு போனோம்னா நாம எந்த உடலா கிடைச்சாலும் பரவாயில்ல பகவானே, எனக்கு நான் அப்படிதான் ஹரிபக்தியோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான. அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்ற, நாம எல்லாமே சுதந்திரமானவர்கள் அல்ல, நாம எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டவன். அந்த அர்த்தத்துல நாம வந்து பகவானுக்கு நாம பக்தி செய்யணும். நாம உடலை மட்டும் நம்ம இப்ப நம்ம சில பேர் பார்த்தா வயசாயிடுச்சு, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுன்னு சொல்றாங்க. அது உடலுக்கு தானே தவிர உள்ளக ஆத்மா கிடையாது. ஏன்னா ஆத்மாக்கு யாருமே தீனி போறது கிடையாது. நாம உடலுக்கு தான் நாம பேணி காக்கிறதுக்காக தான் நாம என்னென்னமோ சாப்பிடுறோம், என்னென்னமோ செய்யறோம், என்னமோ நம்ம ட்ரெஸ் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். எல்லாம் உடலுக்காக தான் பண்ற மாதிரி உள்ளகிற ஆத்மாக்கு நாம தீனி போறதே கிடையாது. உள்ளகிற ஆத்மாக்கு தீனி போறோம்னா பகவானுடைய ஹரிபக்தியோட இருக்கவன் தான் உள்ளகிற ஆத்மாக்கு தீனி போறோம். நம்ம காலையில வேதம் படிக்கிறோம், நம்ம எல்லாம் செய்யறோம், அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரு மாதாஜி கூட நான் இப்போ ரீசெண்டா கேட்டேன், நான் ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது, நான் டெய்லி 4 கிளாஸ் 5 கிளாஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்றான். ஆனா ஹரிநாமத்தை சொல்றீங்களான்னு கேட்டா ஹரிநாமத்தை சொல்றதுக்கு நேரமே இல்லைன்றான். நான் எத்தனையோ கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பார்த்து என்ன புண்ணியம், நாம வேதம் படிச்சு என்ன புண்ணியம், ஹரிபக்தியோட நாம நட முடியணும். நிறைய கிளாஸ்ல அட்டன் பண்ணலாம், நிறைய வேதங்கள் படிக்கலாம், ஆனா அதுல செயல்ல கொண்டு வருமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம எல்லா விஷயமான விஷயம் செய்வோம், எண்ணம் தான் இருக்குமே தவிர ஆனா செயல் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம செயல் எப்படிப்பட்ட ஹரிபக்தியோட நாமும் 16 ரவுண்டு நம்ம ஸ்ரீல பிரபுபாதா சொல்லியிருக்காரு. அந்த 16 ரவுண்டு நாம யாராவது பண்றோமான்னு நோட் பண்ணுங்க, பாருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறது ராமாயணம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, அறியாமையின் உச்சகட்டம் சொல்றாரு, அதே ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாரு. 10 வகையான இதுல அறியாமையின் உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அது ஏதாவது சொல்ல முடியுமா, யாராவது உதாரணம் கொடுக்க முடியுமா?
அதான் அறியாமை அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா நமக்கு தோன்றின மாதிரிதான் வாழ்க்கைய வாழ்றது. அதாவது அந்த தாம்ச குணத்துல ரொம்ப இருப்போம். ரெண்டாவது, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவோடதான் நம்ம நினைச்சு ஒருத்தருக்கு ஒரு தானமே செஞ்சாலும் அந்த தானத்துல நமக்கு என்ன அதுல லாபம் இருக்கு அப்படியெல்லாம் நினைச்சு அதை செய்யறது ரொம்ப அறியாமை. தான் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், நமக்கு தான் எல்லா பவரும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை. பலநோக்கு செயல்களை செய்யறது அறியாமை. பலநோக்கு செயல்களை செய்யறது. இப்ப அறியாமை சொல்றது நேத்தோட ஸ்ரீமத் பாகவதத்துல மாதாஜி கிளாஸ் எடுத்தாங்க. 26 தெய்வீக குணங்கள் எடுத்தாங்க. 6 விதமான அசூர குணங்கள் எடுத்தாங்க தெரியாது. அசூர குணங்கள் 6 விதமான குணங்கள். இந்த 6 விதமான அசூர குணங்கள்ல அறியாமை என்றது ஒரு குணம். அசூர குணம் நாம செய்யறோம், நாம தெரியாம பண்ணிட்டோம், நம்ம பிள்ளை தெரியாம பண்ணிட்டு, பேர பிள்ளை தெரியாம பண்ணிச்சுன்றது இதுவும் அசுர குணத்தோட ஒரு குணம் தான். 26 தெய்வீக குணங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? எவ்வளவு அழகான குணங்கள் பாருங்க. 26 அது நம்ம உடல்லையே இருக்கு. நம்ம ஆத்மா நம்ம கிட்ட படைக்கும் போதே, பகவான் படைக்கும் போதே நமக்கு அந்த பண்பு கொடுத்திருக்காரு. அறியாம என்ற அந்த குணத்து மூலியமா நாம அதை அழிக்கிறோம். அழிக்கப்பட்டே வரும், அழிக்கிறோம். சில பேர் அதை ஒரு பகவானோட உணர்வோடு அதை திருப்பியும் வெளியே கொண்டு வராங்க. அந்த 26 பண்புகள் எல்லாருக்கும் உள்ளதுதான், எல்லாருக்கும் உள்ளது. அதே மாதிரி இந்த 6 அசுர குணங்கள்லயும் அறியாமின் ஒரு குணமும் இருக்கு. அதையும் யோசனை பண்ணி, அதுதான் அறியாமின் உச்சகட்டம்னு பாத்தீங்கன்னா பகவான நாமம். இந்த பஞ்சபூதம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாத்தீங்களா? இந்த உடலே மேக்னெட் பவர் மூலியமா தான், இந்த காந்த சக்தி மூலியமா தான், இந்த பஞ்சபூதங்களால தான் இந்த உடலே இயங்குது. அதற்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு பாத்தீங்களா? இது இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இயங்குது? இயற்கை தான், அந்த பிரகிருதி மூலியமா தான், அந்த இயற்கை மூலியமா தான் பகவான் இயக்க வச்சிருக்காரு. ஆனா உள்ளகிற ஆத்மாவுக்கு இயக்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். இந்த சூட்சம உடல் தான் இந்த உடலை இயக்க வைக்குது. அகங்காரம், மன, புத்தி, இந்த உடலை வச்சு இயக்கிறதே இது புத்தி, இதுதான். இந்த இயற்கை மூலியமா பகவான் படைச்சாரு. இந்த பஞ்சபூதங்களான இதனால இந்த பிரகிருதி மூலியமா இந்த உடல் ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். நீங்க சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த உடல் இயங்கின்னு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அது பாட்டு உயிர் போயிடும், ஆத்மா விட்டு வெளியே போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த உடலுக்கு தேவையான சக்தி பகவான் வெளியிருந்து கொடுக்குறாரு. ஆனா உள்ளகிற சக்திக்கு யார் கொடுக்கணும் தெரியுமா? நாம தான் கொடுக்கணும். அந்த சூட்சம உடலோடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நாம கொடுக்கணும். அதுதான் அறியாமையின் உச்சை. இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதும் கண்டிப்பாக இந்த அறியாமையில கிட்டவே போக மாட்டான். அதுதான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம இது அதாவது 2வது அத்தியாயத்துல பகவத்கீதையில ஆத்ம தத்துவத்தை பத்தி ரொம்ப அடையுது. நான் உடல் அல்ல, அந்த இதுல ரொம்ப அழகா கொடுத்தாரு. அந்த ஞானத்தை நாம அதை பற்றி நம்ம அந்த விஞ்ஞானத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இந்த அறியாமையில கண்டிப்பா இருக்க மாட்டோம் இல்லைங்களா? இப்ப சரணடையோர் மறுக்கும் அயோக்கியர்கள் அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காரு பகவான். அது கொஸ்டினா கேட்டிருக்காரு ஸ்ரீல பிரபுபாதா. சரணடையோர் மறுக்கும் அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை யாரை நாம சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா. இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. 7வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. நான்கு விதமான தீயோர் சொல்றாரு. 4 விதமான தீயோர். இந்த 4 விதமான தீயோர் யாரான்னு சொல்ல முடியுமா? கர்மிகள், மூடர்கள், நராதமர்கள், நராதமர்கள், மாயாவாதிகள், பிறன் மனைவியை முகர்பவர்கள். மாதாஜி ஒருத்தரையும் சொல்லுங்க மாதாஜி, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஆள் சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க மாதாஜி. ஒரு ஆளே சொல்லுங்க. மூடர்கள், நராதமர்கள், மாயாவாதிகள், சூன்யவாதிகள். ஹரே கிருஷ்ணா. இது தீயவர்கள். இதை நல்லோர்கள் சொல்றாரு. மாயாவாதிகள் நல்லோர்கள் பிரபு செல்வம் விரும்புவங்க. அதாவது வினாக்கள் எழுப்பி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க. ஞானிகள், கேள்வியுடையோர், ஞானிகள் இவங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அதாவது செல்வம் வேண்டுவோர், கேள்வியுடையோர், 4 நல்லோர்கள் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயரற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தை அறிவை தேடுபவர் அப்படின்றார். பூரண அறிவை தேடுவோர்.
இப்ப நல்லோர்கள் அப்ப அது பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா துயரற்றோர்னா இப்படி வரும் நாம என்ன மாதிரி நிலைமை இருக்கும் துயரற்றோர் எதை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டும். ஏன்னா பகவானோட உணர்வோடு நாம செயல்பட ஆரம்பிச்ச பிறகு அந்த நெய்ய பக்தியில போகும்போது நாம எதுக்கு கவலைப்பட போறோம் இல்லைங்களா? தந்தை தன் மகனை எப்படி பாதுகாத்து கொண்டு போவாரோ அது மாதிரி நம்ம பகவான் நம்மளை கையை பிடிச்சு கொண்டு போறாரு. ஆன்மீக மூலியமா தன்னுடைய உலகத்துக்கு கூட்டும் போறாரு. அப்ப நாம அது எப்படிப்பட்ட துயரற்றோதான் நம்ம இருப்போம். செல்வத்தை விரும்புவோம். எல்லாருக்கும் கொடைவலலா இருக்கணும். நாம எல்லாருக்கும் கொடைவலலா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் நாம தானம் கொடுக்கணும். எப்படிப்பட்ட தானம் பாருங்க. பகவானோட உணர்வோட பகவானை மையப்படுத்தி கொடுக்குற தானம் தான் என்னைக்குமே சிறந்து. அந்த தான முறையை கொடுக்கும் போது நம்ம செல்வம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேடி வரும். கேள்வியுடையவர். நாம எல்லா விஷயத்திலும் நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வியை கேட்காம இருந்தா தேக்கம் அடைவோம். நாம எல்லா விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும். அப்பதான் நாம மேல போக முடியும். நாம கேள்வி கேட்காம இருந்தா நாம எல்லாமே தேக்கம் தான் அடைவோம். பூர்வத்தை அறிவை தேடுபவர். பூர்வத்தை அறிவுனா நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி வேதங்கள்ல படிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தேடி எடுக்கிறோம் இல்லைங்களா? இது மாதிரி அதுதான் சொல்றாரு. அதாவது சரணடைய மறுக்கும் அயோக்கியர்கள் 4 விதமான மனிதர்கள் நம்ம இப்ப படிச்சோம். அதே மாதிரி நல்லோர்கள் 4 விதமான நல்லோர்கள் பகவான் ஸ்ரீமத் பாகவத்துல 7வது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 7வது அத்தியாயத்துல 15, 16 ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு நல்லோர்கள். அப்புறம் கீதையின் சரணாகதி தத்துவத்தை பகவான் கொடுக்கிறார். இதையும் ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார். கீதையின் சரணாகதி தத்துவத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இது 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா பகவான் கிருஷ்ணர் எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக என்றார். எல்லா விதமான தர்மங்கள். அப்ப நம்ம எல்லா விதமான தர்மங்களும் நம்ம எப்படிப்பட்ட தர்மங்கள் நம்ம பகவானுக்கு தியாகம் பண்ணுறோம் சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரபு. கீதையில் சரணாகதி தத்துவத்தை பத்தி பகவான் ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். இதுல பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாங்க பாருங்க. 18.66 பகவான் கிருஷ்ணர் எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டும் சரணடைவாயாகன்றார். அப்ப நம்ம 6 விதமான பகவானுக்கு நம்ம ஒப்படைக்கணும். என்ன விதமான ஒப்படைக்கணும்னா பகவானுடைய பக்தி தொண்டுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானுக்கு நாம எப்படி பக்தி தொண்டு தன்றோமோ அதுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கணும். அப்ப சாதகமான விஷயம் இப்ப நம்ம காலையில பாத்தீங்கன்னா ராதிகா மாதாஜி, நம்ம தாரணேஷ் மாதாஜி இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அழகா தொண்டாட்டுறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட நமக்கு ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை, அப்புறம் சைத்தன்ய சாராமிரதம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாம ஏற்றுக்கணும். 1. 2வது பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் உணர்வு பக்குவ நிலை ஒருவனை கொண்டு செல்வதே செயலாக புறக்கணிக்க வேண்டும். அதாவது பகவான் கிருஷ்ணர் பக்குவ நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்லாத செயல்களை புறக்கணிக்க வேண்டும். இப்போ காரணம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, நாம எல்லாமே வேதம் படிக்கிறோம், எல்லா விஷயமானு செய்யறோம். ஆனா பகவானுடைய ஹரிபக்தியோட இருந்து பகவான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சொல்றோமா? அது நம்ம செயல். அது எண்ணம் இருக்கே தவிர செயல் இருக்கா? அந்த செயல் இல்லாதனால்தான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் உணவில் பக்குவ நிலை ஒருவனை கொண்டு செல்லாத செயல்களை புறக்கணிக்க வேண்டும். அந்த ஹரிபக்தியோடு நாம கண்டிப்பா ஜபம் பண்ணணும். நாம இது வேதங்கள்ல படிக்கிறது புண்ணியம் கிடையாது. ஹரிநாமத்தை சொல்லணும், பகவானோட ஹரிநாமத்தை சொல்லணும். ஏன்னா அது எதுக்கு நம்மளுடைய ஆச்சாரிகள்லாம் ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே எழுந்தா உட்காந்தா, எழுந்தா நின்னா உட்காந்தா, படுத்தா போனா வந்தா எந்த நேரம் பார்த்தா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்ற காரணம் என்ன? ஹரிபக்தியோட ஹரிநாமத்தை சொல்லும் போதுதான் நமக்கு அந்த தன்மை வரும். 3வது சொல்றாரு பாருங்க, எல்லா சூழ்நிலையும் எல்லா கஷ்டங்களையும் பகவான் கிருஷ்ணரை தன்னை பாதுகாப்பார் என்பது உறுதியோடு இருக்க வேண்டும் பகவான். ஏன்னா தந்தைக்கு தெரியும் தன்னுடைய மகன் எப்படி போகணும், மகள் எப்படி போகணுன்றது தந்தைக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப பகவான்கிட்ட நாம சரணாகதி அடையணும். அவரு பாதுகாப்புல நாம இருக்கோம் அப்படின்றத அந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும். 4வது சொல்றாரு, தன்னை எப்பொழுதும் ஆதரவற்றவனாக தனது வாழ்வின் முன்னேற்ற ஒரே ஆதரவு பகவான் கிருஷ்ணரே நினைக்க வேண்டும். 5ல சொல்றாரு, பணிவான மனநிலையில் வாழ வேண்டும். 6வது பகவான் கிருஷ்ணரிடம் தன்னை முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும் பகவான். அப்பதான் இதுல இதுதான் சில பிரபுபாதா பாத்தீங்கன்னா 6 விதமான இதை கொடுக்கிறார். இதுல கீதையின் சரணாகதி தத்துவத்துல ரொம்ப அழகா கொடுக்கிறார். 18.66 ரொம்ப அழகா கொடுக்கிறார். முழுமையான சரணாகதியை பத்தி சொல்றார். ஸ்ரீமத் பாகவத்துல 2வது காண்டத்துல 3வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல சொல்றார், தீவிரமான பக்தி அவனை தூய்மைப்படுத்தி விடும்.
அதிலேயே அதே காண்டத்திலே இன்னொன்னு சொல்றாரு, அதே அத்தியாயத்துல அதே ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதே தீவிரமான பக்தி மோகம் இல்லாம பக்தி கொடுக்கணும்ன்றார். மோகம் இல்லாம பக்தி கொடுக்கணும்ன்றார். அப்போ மோகம் இல்லாம பக்தி எப்படி இருக்கும்? அனநிய பக்தியில கொடுக்கணும். நம்ம நிறையவே படிச்சிருவோம் பகவத்கீதையில. அதாவது நம்ம நிஷ்காம கர்ம யோகத்துல பண்ணோம், சகாம கர்ம யோகத்தை பண்ணோம், கர்ம யோகத்துல நம்ம பண்ணோம், அஸ்தாங்க யோகத்துல பண்ணோம்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு ஸ்டெப்பா நம்ம கொடுத்துன்னு வர பக்தி யோகத்துல. ஆனா உயர்ந்தது எது? பக்தி யோகம் தான். இது எல்லாமே நமக்கு வந்து ஜட உடலோட இருக்கும்போது கடினமா தெரியும். இது பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. மோகம் இல்லாத பக்தினா என்ன? எப்படி பிரபுஜி? அதுதான் மாதாஜி அனநிய பக்தின்னு சொல்றது. அனநிய பக்தின்னு பாத்தீங்கன்னா, எந்த உணர்வும் பகவானோட உணர்வோட நாம செயல்படும். நமக்கு வந்து பௌதிகத்தில் நம்ம இருக்கும் பாத்தீங்களா? பௌதிகத்தில் இருக்கும்போது நாம டப்புன்னு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள வந்து கிராஸ் பண்ணும். அதாவது இந்த மோக பக்தியில இருக்கும்போது நீங்க இந்த பக்தியை விட்டு நீங்க சில நேரத்துல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெளியே நின்று பாருங்களேன். பக்தியை விட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே நின்று பாருங்க. அந்த மோக பக்தி பண்றவன் கண்டிப்பா பௌதிகத்துல போவான். நாம அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நாம எல்லாம் உண்மையிலேயே அந்த மாதிரி பக்தி போன முடியாது. ரொம்ப கடினம் அது. அது பகவானே சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவத்திலையும் சொல்றாரு, பகவத்கீதையிலையும் சொல்றாரு. மோக பக்தின்னா என்ன? அதுக்கு அடையாளம் ஒரு பலனை எதிர்பார்த்து பகவான் கிட்ட நம்ம திருப்பி அவர்கிட்ட பேரம் பேசுறது, இதெல்லாம் வந்து மோக பக்தி. எதையுமே எதிர்பார்க்காம பகவான் ஒருத்தர் தான் நமக்கு எல்லான்ட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைகிறது அனன்ய பக்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத. இப்ப மாதாஜி சொன்னாங்க பாத்தீங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க மாதாஜி. என்ன சொல்றாங்க பாருங்கன்னா, அதே ஸ்ரீமத் பாகவத்கீதையில என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மோக பக்தியும் சரி அனநிய பக்தி 2 விதமா காரணம் பக்தர் கொடுக்குறாரு. மோக பக்தி வர காரணம் என்னன்னா, நாம பௌதிகத்துல பந்தப்பட்ட வாழ்க்கை வாழனால்தான். ஆனா இது வந்து கடினம் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு இடத்துல அதே ஸ்ரீமத் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான பக்தின்றாங்க. ஆனா அந்த எளிமையான பக்தியை நாம கரெக்டா பூர்ணத்தை அடைஞ்சோன்னு வச்சுக்கலாம், அப்ப இந்த மோக பக்தி நம்ம பண்ணவே மாட்டோம். பகவானுடைய அனநிய பக்தியை மாத்திரம் நம்ம பண்ணுவோம். இந்த மோக பக்தி எப்படி காரணம் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப திரும்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப நாம வந்து பகவத்கீதை 10 ரூம்ல படிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஸ்ரீமத் பகவத்கீதையும் பாகவதம் கட்டணும். இந்த 10 ரூம் விட்டு வெளியே போனோம், டக்கு நம்ம வீட்டுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இது தப்பு இல்லை. இது அதுக்குதான் பகவான் நம்மள படைச்சிருக்காரு. ஆனா இந்த பக்தியில இருந்து இது நாம இது மாதிரி இருக்கோன்றது, மோக பக்தியில தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அனநிய பக்தி போறதுக்கு நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். கிருஷ்ண உணர்வுக்கு போனா அது வராதுதானங்க பிரபுஜி? கிருஷ்ண உணர்வுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த மோக பக்தி பண்றதுக்கு மனம் வராது இல்லைங்களா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு மாயா சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க பக்திய வந்து அதாவது பிரம்ம நிலை அடையலாம் பாத்தீங்களா? ஒரு தன்னுன்னு ஒரு பாதையில பிரம்ம நிலை அடையலாம் பாருங்க. அவனை கூட சோதனை பண்றதுக்கு இந்த மாயாவுக்கு சக்தி கொடுத்திருக்காரு பகவான். பிரம்ம நிலை அடைஞ்சவன். பிரம்ம நிலை யாரு அடைகிறான்? தன்னுன்னு ஒரு பாதையில போனவன், அனநிய பக்தியில போறவன், சாதன பக்தியில போறவன், தியாக யோகத்துல போறவன், ஞான யோகத்துல போறவன், எல்லா யோகத்திலையும் போறவன் பிரம்ம நிலை அடைகிறான். அவனையும் சோதனை பார்க்கறதுக்கு மாயா இருக்கா. மாயா என்ற சக்தியை கொடுத்திருக்காரு பகவான். அத்து உள்ள அடங்கியதுன்றார் பகவான். நாம நினைக்கிறோம், இப்ப நம்ம சொல்றீங்க பத்தியில, நான் பகவானோட உணர்வோட சேர்றேன், இதுதான் மோகன் சொல்றது. இன்னொரு வகையில சொல்லணும்னா இதுதான் நம்மளோட திமிருன்னு சொல்லலாம். நான் பகவானுடைய பக்தன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, இதுவே வந்து ஒரு மோகம், இதுவே ஒரு திமிருன்னு சொல்லப்படுறாரு. பகவானுக்கு நாம எப்படிப்பட்ட பக்தி கொடுக்கணும்? மோகம் இல்லாத பக்தினா, அனநிய பக்தினா நாம வாழ்நாள்ல அடைய முடியாது. ஏன்னா இது வந்து அடையணும்னா நம்ம ஸ்ரீல பிரபுபாதா எப்படி எல்லாம் இருந்தாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கை குறிப்புல படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு கட்டத்துல ஒரு கட்டம் சொல்லி இருப்பாரு. நாம முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர பூர்ணத்தை அடையல. அப்ப நாம வாழ்நாள் ஃபுல்லா முயற்சி பண்ண, இப்ப இந்த 10 ரூம்ல படிச்சுட்டு இருக்கோம், வெளியே போன உடனே திருப்பின அண்ணனையை பத்தி நம்ம வீட்டுல புருஷன் ஏதாச்சும் இடைஞ்சு கொடுப்பாரு, நம்ம மனைவி இடைஞ்சு கொடுப்பாங்க, நம்ம பிள்ளைகள் இடைஞ்சு கொடுப்பாங்க, பேரன் எல்லாம் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் தடங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம பௌதிகத்துல போவோம். அப்ப அந்த உணர்வோட நீங்க செயல்பட முடியுமா அவங்களால? ஒரு பத்திரிக்கை ஒரு பேப்பர் போடுறோம் வந்து என்ன பண்ணுவான், ரோட்ல இருந்து பேப்பர் தூக்கி வச்சுட்டு போவான். நீங்க சைலண்டா தான் இருப்பீங்க, நீங்க பகவான் உணர்வோட இருப்பீங்க. அவன் தூக்கி போட்டு போயிருப்பான், அவங்க என்ன ஆகும் தெரியுங்களா? கோவம். இது பௌதீகம். அப்ப நீங்க மோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். பக்தி இதுதான் பிரபுபாதா கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறாரு.
அப்ப நாம அதுல வெளியே இருக்கும். நாம எல்லாமே பந்தப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவானோட உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் பாத்தீங்கன்னா, ஹரிபக்தியோட கண்டினியூா கொண்டு போகணும். இப்ப சாட்டிங் பண்ணணும் பகவானுக்கு, ஹரிநாமத்தை சொல்லி சாட்டிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மோகம் இல்லாத பக்தியை நாம வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதோட நிறுத்திப்போம். அடுத்த வாட்டி இன்னொரு 5 கேள்வி இதே பிரபுபாதா கொடுக்கிறார். அந்த 5 கேள்வி அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். இன்னும் 5 கேள்வி இருக்கு. பிரபுபாதா கொடுத்திருக்காரு. அது 5 கேள்வி அடுத்த வாரம் பார்க்கலாம். சோதனைகள்னு வந்தா தான் மேல முன்னேறணுங்கிற ஒரு முயற்சி. ஆமா, உடம்போட தங்கமா அதுவே வந்து பகவானே சொல்றாரு, கர்வம் இல்லாத பக்தியை கொடுன்றாரு என்கிட்ட. கர்வம் இல்லாத பக்தியை கொடு. துர்வாச முனிவர் எவ்வளவு பேர் கர்வம் பிடிச்சவங்க எல்லாரும் தெரியும் இல்லீங்களா? வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு பிரபுஜி. வாய்ஸ் ரொம்ப லோ ஆகி போச்சு. என்ன பிரபு? வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. லோ ஆயிடுச்சுங்களா? ஆஹா, என்னமோ தெரியல. கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குறது. இப்போ உதாரணம் பண்ணா துர்வாச முனிவர் எடுத்துக்கலாம். துர்வாச முனிவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு கர்வம் பிடிச்சவர் பாத்தீங்களா? ஏகப்பட்ட இடத்துல கர்வம் பண்ணியிருக்காரு. 1 2 கிடையாது. ஏன்னா அவரும் பகவானுடைய தூய பக்தர் தான். அவரும் அண்ணனே அவரும் ஒரு ரிஷி, சப்த ரிஷியில் அவரும் ஒரு ரிஷி. அவரும் இந்த மாதிரி நிறைய உதாரணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி பக்தி நம்ம கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியை படைக்கும் தொழிலும் அவரு உயிர் வாழிகளை காக்கும் கொடுத்திருக்காரு, அழிக்கும் தன்மை கொடுத்திருக்காரு. எல்லா விதமான செயல்பாடு துர்வாச முனிவரும் கொடுத்திருக்காரு. நான் அப்படி இருக்கும் எப்படி இருக்காரு பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம 25வது ஸ்லோகம் படிக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிக்கவா பிரபு? படிங்க மாதாஜி. இப்பொழுது உண்மை என்னும் உனது ஒரே காலினால் நீ எப்படியோ நடமாடி வருகிறாய். ஆனால் வஞ்சகமாக செழிப்படைந்து வரும் கலிபுருஷன் அந்த காலையும் அழித்துவிட முயல்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பொருளுரை வாசிக்கிறேன். காலை, அதாவது கலிபுருஷனோட காலை அழித்து விட விடும்ன்றாரு. அதாவது இப்ப நாம இருக்கிற வாழ்நாள்ல இப்ப கலியுகத்தில் நாம் இருக்கோம். கலியுகத்தோட தன்மை என்ன? இது பௌதிகமான வாழ்க்கை நிறைய இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேர்ல பாத்தீங்கன்னா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் நம்ம பகவானுக்கு தூய பக்தி கொடுக்க முடியும். மத்த எல்லாமே பக்தி கொடுக்க முடியாதுன்றாரு இந்த கலியுகத்துல பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இப்பொழுது உண்மை எனும் ஒரே உனது காலில் நீ எப்படியோ நடமாடி வருகிறாயோ, ஆனால் வஞ்சகமான செழிப்படைந்த வரும் கலி புருஷனை இந்த காலையும் அழித்துவிட முயல்கின்றனர். ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. இது பொருள் படிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாசிக்கவா பிரபு? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மத கொள்கைகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விதிமுறைகளை ஆதாரமாக கொண்டு இருக்கவில்லை. மாறாக தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை எனும் முக்கியமான 4 கட்டுப்பாட்டு விதிகளை அவை ஆதாரமாக கொண்டுள்ளன. பொதுமக்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இக்கொள்கைகளை பயிற்றுவிக்க வேண்டும். தவம் என்றால் உடல் வருத்தத்தை தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்வதாகும். உடலுக்கு இது அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக தன்னுணர்வுக்கு இது உதவுகிறது. உபவாசம் இருப்பது இதற்கு நல்ல உதாரணமாகும். ஒரு மாதத்தில் 2-4 முறைகள் உபவாசம் இருப்பது ஒருவித தவமாகும். இந்த உபவாசத்தை வேறு நோக்கங்களுக்காக அல்லாமல் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் உணர்வுக்காக அல்லாமல் வேறு நோக்கங்களுக்காக உபவாசம் இருப்பதை பகவத்கீதை 17.5.6 கண்டிக்கிறது. இதை போலவே மனதில் தூய்மை அவசியமாகிறது. ஆனால் மன தூய்மை அவசியமாகும். பரமபுருஷரை துதித்து போற்றுவதால் மன தூய்மை சாத்தியமாகிறது. இதை செய்யாமல் மனதில் உள்ள அழுக்கை ஒருவராலும் சுத்தப்படுத்த முடியாது. இறை உணர்வற்ற சமுதாயத்திற்கு இறைவனை பற்றிய அறிவில்லை என்பதால் அதனால் மனதை தூய்மைப்படுத்த முடியாது. எனவே
எவ்வளவு பௌதீக வசதிகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களிடம் நல்ல தகுதிகள் இருக்காது. ஒரு விஷயத்தில் விஷயத்தை நாம் எடை போட வேண்டும். கலியுகத்தில் மக்களுடைய நாகரிக முன்னேற்றத்தின் பலனாக இருப்பது அதிருப்தியாகும். எனவே அனைவரும் மன அமைதியை பெற ஆவல் கொண்டவர்களாக உள்ளனர். சத்திய யுகத்தில் மேற்குறிப்பிட்ட நல்ல இயல்புகள் மக்களுக்கு இருந்ததால் அவர்களது மன அமைதியும் முழுமை பெற்று விளங்கியது. திரேதா யுகத்தில் இந்த இயல்புகள் படிப்படியாக 3/4 பாகமாக குறைந்துவிட்டன. இவை துவாபர யுகத்தில் பாதியாகவும் கலியுகத்தில் 1/4 பகுதியாகவும் குறைந்துவிட்டன. உண்மையின்மை பரவி வருவதால் இக்கால் பகுதியும் படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்பெருமையினால் தவத்தின் பிரதிபலன் வீணாகிறது. பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு அதிகமான ஆசையினால் தூய்மை வீணாகிறது. அளவுக்கு அதிகமான குடிவெறியால் தயை வீணாகிறது. மற்றும் அளவுக்கு அதிகமான பொய் பிரச்சாரத்தினால் உண்மை வீணாகிறது. பாகவத தர்மத்தை மீண்டும் உபயோகத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக எல்லா வகையான தீமைகளுக்கும் பலியாவதிலிருந்து மனித நாகரிகத்தை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த இடத்துல பாருங்க, பொருளுரை நம்ம ஸ்ரீல பிரபுபாதா ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது 17வது அத்தியாயத்துல 5.6 ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு பாருங்க. நாம இப்ப இந்த கலியுகத்துல அப்படிதான் நம்ம எல்லாம் செயல்பாடலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படி தான் என்ற அகந்தை சொல்ல வரல. என்ன பாத்தீங்கன்னா, சில பேர் ஆன்மீகன்ற பேர்ல தவறான வழிநடத்தல். இப்ப என்ன பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. கேட்டா இந்த இதுக்கு அந்த இதுக்கு இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. அது ஏன்னா உடலை கரெக்டா வச்சிருந்தாதான் நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ஆத்ம ரூபத்துல நாம கொண்டாற்ற முடியும். ஆனா நம்ம அந்த செய்யாம உடலை வருத்திக்கிட்டு நாம செய்யறது அதுவே பெரிய பாவம் சொல்றாரு. 17ல சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தன்னுணர்வு அல்லாமல் வேறு நோக்கங்கள் உபவாசம் இருப்பதே பகவத்கீதையில கண்டிக்கிறதுன்றார். ஆனா இந்த கலியுகத்துல நம்ம என்ன தெரியுமா, நான் வேதம் படிக்கிறேன், நான் சாஸ்திர சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு அவங்களாவே சுயமா எடுத்துப்பாங்க. அது அந்த சுயமா எடுக்கிறதே கண்டிக்கிறார். இது கலியுகத்துல அங்கங்க நடக்கிற விஷயம். இது ஒரு உதாரணம் தான் கொடுத்திருக்காரு. அடுத்துல சொல்ல போறாரு பாருங்க, இன்னும் 26ல. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி செயல்பாடு எல்லாம் இந்த பௌதிகத்தான செயல்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டது. 26ல படிப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பரம புருஷராலும் மற்றவர்களாலும் பூமியின் பாரம் குறைந்ததில் சந்தேகமில்லை. பூமியில் அவர் அவதரித்திருந்த போது மங்களகரமான அவரது அடிச்சுவடுகளினால் எல்லா நன்மைகளும் நிகழ்ந்தன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா சொல்லணும். ஏன்னா பகவானுடைய இப்போதான் பாத்தீங்கன்னா நம்மள இது பிருந்தாவனம் போறோம், இது நம்ம மதுரா போறோம், மதுரா போயிட்டு பிருந்தாவனம் போறோம். பகவான் அந்த சிறைச்சாலையில பிறந்தாரு பாத்தீங்களா. அங்க தேவகி தாயாருக்கும் வாசுதேவருக்கும் பகவான் காட்சி கொடுத்து அந்த இதுல குழந்தையா வரணும் அப்படின்னு கேட்டதுனால அங்க வந்தாரு இல்லைங்களா. அந்த இடத்துல போய் உட்காந்து 2 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் நீங்க பகவான விக்கிரகத்தை அப்படியே நினைச்சு நின்று பாருங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா பகவான் அந்த இடம் இருந்த இடம் இல்லையா, அவர் கால்பட்ட இடம் இல்லைங்களா. அந்த கால்பட்ட இடத்துல அவ்வளவு விஷயங்கள் அது மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த புண்ணிய ஸ்தலத்தெல்லாம் போனோம்னா நம்ம அங்கெல்லாம் நின்று உட்காந்து கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணோம். எப்படி போறது காரணமே அதுதான். இப்ப நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயே சரி, எல்லா இடத்துலயுமே சரி, எல்லா சந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கோவில் இருக்கும். கோவிலும் இல்லாத எல்லாமே இல்லை, எல்லா இடத்துலயும் கோவில் இருக்கும். தப்பு இல்லை, கோவில் இருக்கு, தப்பு இல்லை, நம்ம கும்பிடுறதும் தப்பு இல்லை. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஆகன விதிப்படி பண்ற கோவில்ல 16, அதாவது பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண கோவில்ல போனா நம்ம நிறைய அந்த வைப்ரேஷன் நம்ம பார்க்க முடியும். நிறைய எனர்ஜி கிடைக்கும். சாதாரண ஸ்ட்ரீட்ல ஒரு கோயில் அங்கேயும் பகவான் இருக்காரு, அங்கேயும் விக்கிரக வழிபாடு உண்டு, அதுலயும் உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா அது கரெக்டான அந்த வேத சட்டங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அது பிரகாரம் நம்ம பக்தி கொடுக்குறோம். அந்த கோவிலுக்கு போறோம் பாத்தீங்களா, அது இன்னும் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால ரோட்ல இருக்கிற கோவில் தப்பான கோவில் கிடையாது. ஏன்னா சில பிரபுபாதா என்ன சொல்லிருப்பாருன்னா, அவருடைய ஸ்ட்ரீட்ல ஒரு ராதாராணி கோவில், ராதாகிருஷ்ணன் கோவில் ஒண்ணு இருக்கு. அது பிரதிஷ்டை பண்ணாத கோவில் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஆமண விதிப்படி செய்யாத கோவில் தான். ஆனா அந்த கோவில்ல போய் தான் அவர் பக்தி அடைஞ்சு இந்த அளவுக்கு அவர் பகவான் பிரபுபாதா இந்த அளவுக்கு வந்தார். அது தப்பு கிடையாது.
ஆனா இந்த இடத்துல நம்ம போறதுனால என்ன பயன் பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய உணர்வு பகவானுடைய எல்லா லோகத்திலும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆனா அவர் வாழ்ந்த அவர் லீலை பண்ண இடம், அந்த விபூதி பண்ண இடத்துல நம்ம போய் நம்ம போற இடம் வந்து அவ்வளவு மேன்மை அடைய முடியும்ன்றத ரொம்ப அழகா இந்த இதுல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, பரமபுருஷனான மற்றவர்களே பூமியின் பாரம் குறைந்ததே சந்தேகம் இல்லை. பூமியின் அவர் அவதரித்த போது மங்களகரமான அவரது அடிச்சுவடுகளை எல்லாம் தன்மைகளும் கிடந்திருந்தார். ஏன்னா அதாவது ஒரு கல்பத்துக்கு பகவான் ஒரு வாட்டி தான் காட்சி கொடுக்கும். அதாவது பகவான் வந்து துவாரயுகத்துல எப்படி வந்தாரோ அவர் ஒரு வாட்டி தான் ஒரு கல்பத்துக்கு வருவார் பகவான். மத்த எல்லாமே வந்து அவர் ஒரு அவதாரத்துல வருவார் பகவான். முழு கடவுளாக வருவது பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு வாட்டி தான் ஒரு கல்பத்துல அந்த வந்த இடத்துல அவர் எங்கெல்லாம் லீலை பண்ணாரோ கண்டிப்பாக நாம அந்த இடத்துல கண்டிப்பா போகணும், அங்க போய் தவம். அதை பத்தி தான் இதுல கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா மாதா. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா? மொழிபெயர்ப்பு. துரதிருஷ்டவசமாக பரமபுருஷரால் கைவிடப்பட்ட குற்றமற்ற பூமியிலே அரசர்களைப் போல் நடிக்கும் தாழ்ந்த பிரிவினரால் ஆண்டு அனுபவிக்கப்படுவதால் தனது எதிர்காலத்தை எண்ணி கண்களில் கண்ணீருடன் வருந்திக் கொண்டிருக்கிறாள். பொருளுரை: சத்திரியர் அல்லது துன்பப்படுபவர்களை பாதுகாக்கும் தகுதியுடையவரே நாட்டை ஆள வேண்டியவர் ஆவார். பயிற்சி பெறாத தாழ்ந்த வகுப்பினரை அல்லது துன்புறுபவர்களை பாதுகாக்கும் நோக்கம் இல்லாதவர்களை நிர்வாக பொறுப்பில் அமர்த்தக்கூடாது. துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் பயிற்சி பெறாத தாழ்ந்த வகுப்பினர் தங்களுக்கு கிடைக்கும் அதிக வாக்குகளினால் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொள்கின்றனர். இவர்கள் துன்புறுபவர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றனர். இத்தகைய நிர்வாகிகள் பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் தாங்களே சட்டவிரோதமாக அனுபவிக்கின்றனர். இதனால் குற்றமற்ற பூமி தாய் தன் மகன்களான மக்களும் மிருகங்களும் பரிதாபமான நிலையில் இருப்பதைக் கண்டு அழுகிறாள். இதுதான் கலியுகத்தில் எதிர்காலமாக இருக்கும். அப்பொழுது அதர்மம் மிகவும் மேலோங்கி இருக்கும். மேலும் அதர்மங்களை ஒழிப்பதற்கு பொருத்தமான ஒரு அரசர் இல்லாத நேரத்தில் மக்களுக்கு ஸ்ரீமத் பாகவத்தை ஒழுங்காக திட்டமிட்ட முறையில் போதிப்பதால் லஞ்ச ஊழல் ஒழுக்கக்கேடு, அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்றவைகளின் மங்களமான சூழ்நிலை தெளிவடைந்துவிடும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 28 படிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க மாதாஜி. இவ்வாறாக 1000 எதிரிகளுடன் தனித்து நின்று போரிடக்கூடியவரான பரீட்சித் மகாராஜன் தர்ம தேவதையையும் பூமி தேவியையும் சமாதானப்படுத்தினார். பிறகு எல்லா அதர்மங்களுக்கும் காரணமான கலிபுருஷனை கொன்றுவிட தமது கூரிய உடைவாளை எடுத்தார். பொருளுரை: மேலே குறிப்பிட்டது போல் கலிபுருஷன் வேத நூல்களில் தடை செய்யப்பட்டுள்ள எல்லா வகையான பாவங்களையும் வேண்டுமென்றே செய்கிறான். இக்கலியுகம் கலியின் செயல்கள் நிறைந்ததாக இருக்கும் என்றாலும் சமூக தலைவர்கள், தலைமை நிர்வாகிகள், கற்றறிந்த புத்திசாலிகள் அல்லது அனைத்திற்கும் மேலாக பகவத் பக்தர்கள் உணர்ச்சியற்றவர்களாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. மழை காலத்தில் மிகுதியாக மழை பொழியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மழையிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. எனவே கலியின் செயல்களுக்கு எதிராக அல்லது கலியுகத்தினால் தூண்டப்பட்டவர்களின் செயல்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தலைமை நிர்வாகிகளின் கடமையாகும். பரீட்சித் மகாராஜன் மிகச்சிறந்த தலைமை நிர்வாகியாக இருந்ததால் தமது கூரிய உடைவாளால் கலிபுருஷனை உடனே அவர் கொன்றுவிடவும் தயாராக இருந்தார். நிர்வாகிகள் லஞ்ச ஊழல் ஒழிப்புக்குரிய சட்டங்களை வகுப்பது மட்டுமே போதாது. சாஸ்திரங்களின் கருத்துப்படி லஞ்ச ஊழல்களை உண்டாக்குபவர்களை கூரிய வாளால் கொன்றுவிடவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். சாராய கடைகளை திறக்க அனுமதிக்கும் நிர்வாகிகளால் ஊழல்களை தடுக்க முடியாது. எல்லா சாராய கடைகளையும் உடனடியாக அவர்கள் மூடிவிட வேண்டும். மேலும் இத்தகைய பழக்கங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையானால் மரண தண்டனையும் அளிக்க வேண்டும். மகாரதரான பரீட்சித் மகாராஜனால் இங்கு காண்பிக்கப்பட்டதை போல்
கலியின் செயல்களை தடுப்பதற்கு இதுதான் வழி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம 28 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவராக 1000 எதிர்களுடன் தனிந்து போரிடக்கூடிய பரிசுத்த மகாராஜன் தர்ம தேவதையும் பூமாதேவியும் சமாதானப்படுத்தினார். இப்போ இங்க அதர்மம் வந்து தலை தூக்கும். அதனால கண்டிப்பாக நான் அதை வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பரிசுத்த மகாராஜா இங்க உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனா எல்லா அதர்மங்களும் நின்ற காரணமாக கலிபுருஷனை கொன்றுவிட தமது உரிய உடனே எடுத்தார் அப்படின்றாரு. இப்ப நாம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். இப்ப கலிபுருஷனை கொன்றுவிட அப்படின்னு கலிபுருஷன்னா யாரு? நம்ம இந்த கலியுகத்துல கலிபுருஷன் சொல்றாங்க, அது யாரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு, விளக்க முடியுமா? அதர்மம் செய்பவன் அதர்மத்திலே நான் வர்றது தீமைகளை வர்றவங்க. ஹரே கிருஷ்ணா. வேத சட்டங்களுக்கு நேர்மாறாக செயல்படும் எல்லாமே பௌதிகத்துல பந்தப்பட்டவங்க எல்லாமே கலிபுருஷனால ஆட்கொள்ளப்படல. கலிபுருஷனாவே என்னன்னு பாத்தீங்கன்னா அதர்ம காரியங்கள் செய்ய தூண்டுறவங்க கலிபுருஷன் சொல்லப்படுது. அதை எப்படி அவர் கொள்ளுவார்? இதுதான் நாம இந்த அத்தியாயத்துல அழகா ஒரு இடத்துல விளக்கம் கொடுத்துட்டே வர்றார் நம்ம வியாசர். ரொம்ப அழகா கொடுத்துட்டு வர்றார். இந்த இடத்துல பாருங்க 29 என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். இந்த இடத்துல கொடுத்துருக்க விளக்கத்தை பாருங்க. 29 அரசர் தன்னை கொல்ல போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே உடனே கலைத்து அச்சத்துடன் திறம் தாய்ந்து அவரோட முழுமையாக சரணடைந்தான். அப்ப இவன் என்ன, அதாவது பாத்தீங்கன்னா அதாவது நடிக்கிறவாங்க. கலியுகத்துல எல்லாமே அப்படிதான். நம்ம என்ன படிப்போம், அவன் நல்லா நிறைய ஆன்மீக விஷயம் படிக்கிறான், நல்லா செய்யறான் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதே பௌதிகத்துல வரும்போது அப்படியே நேர்மாறா இருப்பாங்க. ஏன்னா கலியுகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான் இது. அதுல இந்த இடத்துல பாருங்க பொருள் உரை அழகா கொடுக்குறாரு பாருங்க. இது யாராவது படிக்க முடியுமா? ராஜரீகமான உடை ஓர் அரசருக்கு அல்லது சத்திரியருக்கு ஏற்ற உடையாகும். ஆனால் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த ஒருவன் செயற்கையான முறையில் ஓர் அரசனை போல் உடை அணிந்து கொள்வானாயின் பரீட்சித்து மகாராஜனை போன்றதொரு தகுதியுள்ள சத்திரியரின் அறைகோளால் அவனது உண்மையான சொரூபம் வெளிப்பட்டு விடும். உண்மையான சத்திரியர் ஒருவர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியின் சவாலை ஏற்று அவனுடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெற்றியையோ தழுவார். சரணாகதியை அறிந்திராதவனே உண்மையான சத்திரியனாவான். கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகளைப் போல் அல்லது அரசர்களைப் போல் நடிக்கும் வேஷதாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் ஓர் உண்மையான சத்திரியரால் எதிர்க்கப்படும் போது அவர்களுடைய சுய ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவே ஒரு அரசனை போல் வேடம் தரித்திருந்த கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜுடன் போரிடும் திறமை தனக்கு இல்லாததை கண்டு உடனே தன் வேடத்தை களைந்து அரசருக்கு கீழ்ப்படைந்தவனை போல் அவர் முன் சிரம் தாழ்த்தினான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இதுல ஒரு ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா இதுல நம்ம சில பிரபுபாதா விளக்கம் கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. கலிபுருஷன்னா யாருன்றது இங்க ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கார். ஹரே கிருஷ்ணா. 30 ஸ்லோகம் மாதாஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க பிரபு. ஏற்கும் தகுதி சரணாகதியை படைத்தவரும் சரித்திரத்தில் புகழ்ந்து பாடத்தகுந்தவருமான பரிஷித் மகாராஜா இழிவடைந்தவனும் சரணடைந்தவனுமான கலியை கொல்லவில்லை. மாறாக தீனமானவர்களிடம் அவர் அன்பு காண்டவர் என்பதால் இரக்கத்துடன் புன்னகை செய்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அப்படியே பொருளை படிச்சிருக்கீங்களா பிரபுஜி? படிச்சிருக்கோம். அது ஒரு சாதாரண சத்திரியன் கூட சரணடைவதை கொல்ல மாட்டார். எனவே இயற்கையாகவே ஏழையிடம் இரக்கமும் அன்பும் தொண்டோரும் பரிசுத்த மகாராஜா பற்றி சொல்ல தேவையே இல்லை. தாழ்ந்த வகுப்பை சார்ந்த கலி வேஷத்தை கலைத்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவதால் அவருக்கு நான் படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த கலி வேஷத்தை கலைத்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தியதால் அவர் புன்னகை செய்தார். மேலும் தமது கூறிய வாளுக்கு இரையாகாமல் தப்பியவர் ஒருவரும் இல்லை என்ற போதிலும் தகுந்த நேரத்தில் சரணடைந்த கலி கொல்லாமல் விடப்பட்டதை பற்றியும் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். எனவேதான் பரிஷித் மகாராஜனின் பெருமையும் இரக்கமும் சரித்திரத்தில் பாடப்பட்டுள்ளன.
அவர் அன்பும் இரக்கமும் கொண்ட பேரரசராகவும் எதிரிகளின் சரணாகதியை கூட ஏற்று அருள் புரியும் உயர்ந்த தகுதியுடையவராகவும் இருந்தார். கலிபுருஷனின் இவ்வாறு இறை அருளால் காப்பாற்றப்பட்டான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. 31 படிக்கலாமா பிரபுஜி? பிரபுஜி, இந்த 29வது பக்கத்துல கடைசி பேரா இருக்கு பாருங்க. சத்திரியனா இருக்கிறவன் சரணாகதிய அறிந்திராதவனே உண்மையான சத்திரியன் ஆவான் அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல. என்ன திருப்பி சொல்லுங்க மாதாஜி, என்ன சொல்றீங்க? நான் படிக்கல, சொல்லுங்க. பக்கம் 1024 பதம் 29. சரணாகதியை அறிந்திராதவனே உண்மையான சத்திரியன் ஆவான் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. சரணாகதி, அதாவது சரணாகதி அறிந்திராதவன், அதாவது அது அந்த ஞானம் இல்லாதவன் வந்து சத்திரியன் ஆவான், உண்மையான சத்திரியவான் சொல்றாங்க. அது என்ன சத்திரியன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எழுத்தாப்புல போர் பண்றவரான்னு வச்சுங்களேன், அவங்கிட்ட போய் சரணாகதி அடையுது வேற விஷயம், பகவான் கிட்ட சரணாகதி அடையுது வேற விஷயம் இல்லைங்களா? சரணாகதிங்கிறதுல கடவுள்கிட்ட போறது வேற, சாதாரண அத பத்தி தான். அதுதான் இது வேற, இது வேற. ஆமா ஆமா. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, வீர மரணத்தையோ அல்லது வெற்றியை தழுபவர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. வீர மரணத்தையோ அல்லது வெற்றியை தழுவ சரணாகதி அறிந்தவன உண்மையான அறிந்தவன் சத்திரியன்னு சொல்றாரு இடத்துல. அதாவது பௌதிகமான சரணாகதி வேற, பௌதிக சரணாகதி வேற. ஹரே கிருஷ்ணா. நம்ம போர்ல வந்து புறங்கண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல மாதாஜி, அதேதான். அதான் அதுக்குதான் சும்மா அது போர்க்களத்துல இந்த இடத்துல வந்து கலிபுருஷனை மீன் பண்ணுங்க மாதா பிரபுஜி. கலிபுருஷன் இந்த இடத்துல சொல்லுது. 31 படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. ராஜா உவாச்ச, இவ்வாறாக அரசர் கூறினார், அர்ஜுனனின் பரம்பரை புகழை பெற்றவர்கள் நாங்கள். எனவே கூப்பிய கரங்களுடன் நீ சரணாகதி அடைந்திருப்பதால் உன் உயிருக்காக நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ அதர்மத்தின் நண்பன் என்பதால் என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்க முடியாது. பொருளரை படிக்காம பிரபு. எல்லா அதர்மங்களுக்கும் நண்பனான கலிபுருஷன் சரணாகதி அடைந்ததால் அவனை மன்னித்து விடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மக்கள் தளத்தில் அக்கறை கொண்டுள்ள நாட்டின் எந்த பகுதியிலும் ஒரு பிரஜையாக அவன் வாழ அனுமதிக்க முடியாது. பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவரது பிரதிநிதிகள் ஆவர். குருஷேத்திர யுத்தத்தை நடக்க செய்தவர் உண்மையில் கிருஷ்ணர் தான் என்றாலும் அதில் அவருக்கு சுயநல ஆசை எதுவும் கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜனை போன்றதொரு சீரிய அரசரும் பரீட்சித் மகாராஜனை போன்ற அவரது வம்சத்தினரும் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். எனவே பரீட்சித் மகாராஜனை போன்ற பொறுப்புமிக்க ஒரு அரசரால் அதர்மத்தின் நண்பனை தமது ராஜ்யத்தில் செழிப்புற்று விளங்க அனுமதிக்க முடியாது. அனுமதித்தால் அது பாண்டவர்களின் நட்புகளுக்கு இழுக்க ஏற்படுத்தியதாகும். நாட்டில் உள்ள தீமையை ஒழிப்பதற்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அதர்மத்தின் நண்பர்களை நாட்டிலிருந்து ஓட்டியிட வேண்டும். இது நாட்டை தீமையிலிருந்து காக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஸ்ரீல பிரபுபாதா ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதாவது இப்ப நம்ம முன்னாடி படிச்சோம், அதாவது ஒரு 10 விதமான கேள்வி கேட்டார் பிரபுபாதா. அதுல 5 விதமான கேள்வி நம்ம பார்த்திருக்கோம். அதுல தந்தைக்கும் மகனுக்கும் இல்லை என்ன உறவு இருக்குன்றத, பகவானுக்கும் நமக்கும் பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குன்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதுதான் இங்க வந்து என்ன பண்றது, இந்த குருஷேத்திர யுத்தம் நடக்கிறது செய்தே வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நம்ம மகள்களை வழிநடத்தணும், ஒரு அதர்ம காரியங்கள் போகக்கூடாது, தர்ம காரியங்களோட செயல்படணும்ன்றக்காக தான் பகவான் வந்து இந்த அவதாரம் கொடுத்து இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோடான போடக்கூடிய பிறகுல எல்லாரையும் கொண்டார் பகவான் இல்லைங்களா? இந்த குருஷேத்திரம் யுத்தத்தை நடத்த செல்பவரே உண்மையில் பகவான் கிருஷ்ணரா என்ற போதிலும் அதில் அவருக்கு சுயநலம் ஆசை எதுவுமே கிடையாது. ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு தான் இது. அப்ப யுதிஷ்டிர மகாராஜனை போன்றவர் சிறிய அரசரும் பரீட்சித் மகாராஜனை போன்ற அவரது வம்சத்தினும் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். அப்படிப்பட்ட அப்ப வந்து பகவானுடைய கொள்கை என்னன்னு பாருங்க, அதர்ம வழியில போறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் இந்த லோகத்துக்கு வாழ்க தகுதியே இல்லைன்னு பகவானே தீர்மானிக்கிறார். இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்கார். 32வது ஸ்லோகம் என்ன சொல்றாங்க பாப்போம். ஹரே கிருஷ்ணா. இது யாரா படிக்கலாமா? அதர்மான கலி புருஷனை. அதர்மமான கலி புருஷனை ஒரு மனித தெய்வமாக அல்லது தலைமை நிர்வாகியாக செயற்பட அனுமதித்தால் பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரீகம், நம்பிக்கை துரோகம், துரதிர்ஷ்டம், ஏமாற்று, கலகம் மற்றும் தற்பெருமை ஆகியவற்றை போன்ற அதர்ம கொள்கைகள் நிச்சயமாக நிரம்பியிருக்கும். இந்த 8 விதமான
8 விதமான அதர்ம காரியங்கள் சொல்றாரு இந்த இடத்துல. ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. இந்த 8 விதமான அதர்ம காரியங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட ஆட்கொள்ளப்பட்டா, இது இப்ப நம்மளுடைய 14 அத்தியாயத்துல நம்ம எப்படி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? அசுர குணங்கள், தெய்வீக குணங்கள் 26, அசுர குணங்கள் 6. இந்த மாதிரி குணங்கள்ல 8 குணங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான குணங்கள். துரதிருஷ்டம், ஏமாற்றம், கலகம், அநாகரிகம், நம்பிக்கை துரோகம், தற்பெருமை. இது ஏதாவது ஒண்ணு நம்ம ஆட்கொள்ளப்பட்டாலே போதும். இந்த ஒரு மாயா நம்ம கிட்ட வந்தாவே போதும், முடிஞ்சு போச்சு. அதான் அழகா சொல்லியிருக்காரு. இங்க ஸ்ரீல பிரபுபாதா என்ன விளக்கம் கொடுக்கிறார் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பொருளுரை படிக்கலாம். நாம் முன்பே விளக்கி இருப்பதை போல் மத கொள்கைகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை எந்த மதத்தினராலும் பின்பற்ற இயலும். இந்துவாக இருந்து ஒரு முகமதியராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ அல்லது வேற மதத்தினராகவோ மாறி மத கொள்கைகளை பின்பற்றாமல் மதத்தை துறக்க வேண்டிய அவசியமில்லை. மத கொள்கைகளை பின்பற்றும்படி பாகவத தர்மம் தூண்டுகிறது. மத கொள்கை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பிடிவாதமான கொள்கைகளையோ அல்லது கட்டுப்பாட்டு விதிகளையோ குறிப்பதல்ல. அத்தகைய கட்டுப்பாட்டு விதிகள் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மாறுபடக்கூடும். உண்மை கொள்கைகளை அடையாமல் பிடிவாதமான வழிமுறைகளில் உறுதியாக இருப்பது நல்லதல்ல. மதச்சார்பற்ற ஒரு நாடு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரித்ததாக இருக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் அது மத கொள்கைகளில் அலட்சியமாக அல்லது நடுநிலையாக இருக்க முடியாது. ஆனால் கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகள் இத்தகைய மத கொள்கைகளை அலட்சியப்படுத்துவார்கள். எனவே இவர்களது ஆட்சி காலத்தில் மத கொள்கைகளின் எதிரிகளான பேராசை, நேர்மையின்மை, வஞ்சகம் மற்றும் சிறு திருட்டு ஆகியவை அதிகரிக்கும். இவ்வாறாக நாட்டில் உள்ள தீமையை நிறுத்த வேண்டும் என்று கூச்சலிடுவது அர்த்தமற்றதாகும். ஒழுக்க பலத்தை கொண்டவர்கள் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு போதுமான தகுதி உடையவர்களாக இருந்தனர். ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவை விருத்தியடைவதற்கேற்ப பிராமண பண்பாட்டு கொள்கைகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை படிப்படியாக குறைந்து விடுகின்றன. இதனால் முக்திக்கான வழி அல்லது உன்னத ஆனந்தத்திற்கான வழி மனித சமூகத்திலிருந்து வெகு தூரம் விலகி ஓடிவிட்டது. கலியுகம் முன்னேற முன்னேற மக்கள் மிகவும் தற்பெருமை கொண்டவர்களாகவும், பெண்களிடம் பற்று கொண்டவர்களாகவும், குடிவெறியில் பற்று கொண்டவர்களாகவும் ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இந்த 32வது ஸ்லோகத்துல இப்ப நம்ம இந்த 8 விதமான செயல்பாடே இப்ப நம்ம கொடுத்திருக்காங்க பாகவத்துல. ஆனா இது ஒரு இப்ப நம்மளுடைய ஆச்சாரிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய இப்ப நம்ம NND பிரபு இருக்காருங்க. இப்ப சென்னை ஒரு விசிட் வந்தாரு இல்லைங்களா? அந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு அரை மணி நேரம் தான் அவர்கிட்ட, ஒரு 3/4 மணி நேரம் அவர் டிராவல் பண்ணேன் அவர் கூட இருந்து. அப்ப டிராவல் பண்ண இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும், ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப இங்க ஸ்ரீல பிரபுபாதே கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த போதனை படிச்சனால்தான் நம்மளுடைய NND பிரபு ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு நமக்கு. இது முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த முஸ்லீம், இந்த கிறிஸ்டின், இந்த புத்த மதம், அந்த மதம், இந்த மதம் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியா இது பண்ணுவேன். ஏன்னா நம்ம சனாதனத்தை ஃபாலோ பண்ணாம இவங்க என்னென்னமோ ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனா அந்த இடத்துல நம்ம NND பிரபு சொன்னாருங்க, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த ஒரு மதமானாலும் அதுவும் நம்மள ஒழுக்கத்தை கொடுக்குதுதான் அந்த வேதங்கள் கொடுக்குதே தவிர, அது நம்மள மோசமான நிலைமைக்கு எந்த வேதமும் கொண்டு போகாது. அப்படி இருக்கும்போது நீங்க கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எந்த மதமா இருந்தாலும் சரி, அவங்கள மதிங்க. அவங்க அந்த 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 கோட்பாடோட அவங்க போறாங்கன்னா அவங்கள மதிங்க. அந்த கோட்பாடு இல்லாதவங்களுக்கு அதர்மவாதிகள், அவங்கள மதிக்காதீங்க. இதான் உண்மை இல்லைங்களா? இப்ப இந்த கலியுகத்துல இந்த நேரத்துல நடக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டினா சரி, முஸ்லீமா இருந்தா சரி, எந்த மதத்தை உள்ளாலும் சரி, நாம என்ன பண்றோம், இந்த குல்லா போட்டு வந்தாவே அவன் முஸ்லீம் அப்படின்னு வெறுக்க நம்ம எல்லா ஆழ் மனசுல இருக்கும். ஆனா அதுல இந்த மாதிரி ஆச்சாரிகள் சொல்றாங்க பாருங்க, அவன் கரெக்டான வழியில போறான், ஆன்மீக வழியில போறான்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனை மதிக்கணும்ன்றாரு. எனக்கு அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கொடுத்தார் நம்ம பிரபுபா, இது நம்முடைய NND பிரபு. சோ அது மாதிரி இங்க சொல்றாங்க பாருங்க. இதுலயே ஸ்ரீமத் பாகவத்திலேயே பாருங்க, இந்த இடத்துல பிரபுபாதா விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கோட்பாடுகள் மாறும்.
ஆனா அதை நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்றாரு. ஃபாலோ பண்ணி இப்ப நாம வந்து சனாதனத்துல இருக்கோம், அவங்க வேற ஒரு கோட்பாட்டுல இருக்காங்கன்னா அவங்கள மதிக்கணுமே தவிர நீ அதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைன்றார். உன்னுடைய சனாதனத்தை நீ ஃபாலோ பண்ணு. அதே மாதிரி சனாதன எல்லா உயிர் வாழியும் பரமாத்மா இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அவன் ஒரு கோட்பாடுல போறான், அவன் அறியாமையில போறான்னு தெரிஞ்சு போறானோ, அவன் ஏதோ போறான், ஆனா அவனை மதின்றாரு. ஏன்னா அவனுக்கு அந்த வேதத்துல அவன் என்ன சொல்லப்படுறது அதைப்படி கரெக்டா ஃபாலோ பண்றான், அதனால அவனை மதிக்கணும்ன்றாரு. ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க, இந்த ஸ்லோகம் மூலியமா புரிஞ்சுக்கலாம். 33 ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. எனவே அதற்கு நண்பனே, பரமபுருஷரின் திருப்திக்காக சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்திற்கும் ஏற்ப நிபுணர்கள் யாகம் இயற்றும் இடத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. பொருளுரை: யக்ஞேஸ்வரர் அல்லது பரமபுருஷரே எல்லா வகையான யாக சடங்குகளுக்கும் உரிமையாளர் ஆவார். இத்தகைய யாக சடங்குகள் வெவ்வேறு யுகங்களுக்கேற்ப வெவ்வேறு முறையில் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது யாகம் என்றால் பகவானின் உயர்வை ஏற்று எல்லா வகையிலும் அவர் திருப்தி அடையக்கூடிய செயல்களை செய்வதாகும். எந்த இடத்தில் அல்லது நாட்டில் பகவானின் உயர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாகம் இயற்றப்படுகிறதோ அந்த இடம் அல்லது நாடு பிரம்மாவர்த்த என்று அழைக்கப்படுகிறது. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நாடுகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்குரிய வெவ்வேறு வகையான யாக முறைகள் இருக்கக்கூடும். ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்குரிய மைய கருத்து பாகவதத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது சத்தியமாகும். சத்தியம்தான் மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். மேலும் பகவானை திருப்திப்படுத்துவதே அனைத்து மதங்களுக்கும் முடிவான நோக்கமாகும். இக்கலியுகத்தில் அனைவருக்கும் ஏற்ற மிகச்சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யஜ்யமாகும். இதுவே யாக முறையை பரப்புவது எப்படி என்பதை அறிந்த நிபுணர்களின் கருத்தாகும். பகவான் சைத்தன்யரும் இந்த யாக முறையைத்தான் போதித்தார். கலியுக ஆதிக்கத்திற்கு பலியாவதிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றவும் கலிபுருஷனை விரட்டவும் எங்கு வேண்டுமானாலும் செய்யப்படக்கூடிய யாக முறை சங்கீர்த்தன யஜ்யமே என்பது இப்பதத்திலிருந்து அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம சங்கீர்த்தன யாகம் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த சங்கீர்த்தன யாகம்னா பகவானுடைய நாம எப்படி சங்கீர்த்தன யாகம் பண்ண முடியும்? இதே ஸ்ரீமத் பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. சங்கீர்த்தனம் எப்படி நம்ம பண்ணுவோம்? நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா கூட்டா க்ளோரிஸ் ஆஃப் பகவான பாடுவோம். இப்ப நம்ம கொஞ்சம் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 15 அத்தியாயம் நம்ம எடுத்தோம். இப்போ ஒரு ஸ்லோகம் எல்லாம் படிச்சோம். அந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து கீதையில வந்து நம்ம வந்து அந்த விஞ்ஞானத்தை நமக்கு வந்து இந்த வாழ்வியல எப்படி நாம அந்த சனாதனத்தை எப்படி போகணுன்றத ரொம்ப அழகா 15 அத்தியாயம் நமக்கு வந்து அந்த ஸ்லோகம் மூலியம் நம்ம படிச்சோம். இது வந்து விஞ்ஞானம், பகவானுடைய விஞ்ஞானம். இப்ப சங்கீதனம் சொல்றது பாத்தீங்கன்னா அதுவே அந்த விஞ்ஞானத்தையே நாம சங்கீதனம் பண்ண முடியும். அதே வந்து பகவானுடைய லீலையும் சரி, அவருடைய வைபவம் சரி, அவருடைய விபூதியும் நாம படிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சங்கீதனம். அவரோட பகவான் இப்ப ஒண்ணு இல்லைங்க, தாமோதரில பகவான் வந்து சேட்டை பண்ணாரு, அதனால வந்து நம்மளுடைய தாயார் என்ன பண்ணாங்க, கட்டி போட்டாங்க. அவரை தாயார் கட்டி போட்டாங்க, உரல்ல வச்சு கட்டி போட்டாங்க இல்லைங்களா? அது நீங்க அந்த இதை மட்டும் அந்த கருவை எடுத்து ரொம்ப அழகா நீங்க கீர்த்தனை பண்ண முடியும், அது சங்கீதனம் பண்ண முடியும். எப்படி? சவுண்டா படிச்சாவே போதும். அது சவுண்டா படிச்சாவே நீங்க அந்த அந்த 7 சொரங்கள் வேணும், இந்த ராகம் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லை. பகவானுக்கு அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அவருடைய லீலையும் அவருடைய வைபவம் அவருடைய விபூதியை வச்சு ஏதாவது ஒரு கருவை எடுத்து நீங்க உங்க மனசுல பட்ட நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே சவுண்டா சொன்னாவே போதும், அதுவே சங்கீதனம் தான். இந்த 7 சொரங்கள் வேணும் அதெல்லாம் பகவான் கேட்கவே மாட்டாரு. நீ அறிவாளியாயிரு, முட்டாளாயிரு, பலசாலியாயிரு, இதெல்லாம் பத்தி அவர் கவலைப்படவே மாட்டாரு. என்னுடைய மையப்படுத்தி என் உணர்வோட நீ படிக்கிறியா, என்னோட சவுண்டா பேசுறியா, அதுவே போதுன்ற. இதுதான் சங்கீதனம், இதான் ஞான சங்கீதனம் சொல்லலாம். இதுல சில பிரபுபாதா வந்து பகவத்கீதையில இந்த பத்தி ரொம்ப அழகா விரிவா கொடுத்துக்கிறார். பகவானோட விபூதி, அவருடைய லீலை ஒண்ணு இல்ல. விபூதி சொல்ல போனா ஒரு நீர்ல வந்து சுவையா இருக்காரு, நெருப்புல வந்து வெப்பமா இருக்காரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விபூதி. இதை வச்சு கூட நீங்க ஒரு சவுண்டா சொன்னாவே சங்கீதம் தான். இதுக்காக நாம தனியா போய் படிக்கணும் இல்ல. இப்ப நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா அவருடைய 8 விதமான இது பண்ணிருப்பாரு, வேதம் பாடியிருப்பாரு.
பாராயணம் பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணார் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. காதுல போட்டுக்கிற அவருடைய குண்டலம், அவரு கழுத்துல போட்டுக்கிற மணி, அவருடைய கண்ணு அழகு, அவருடைய வாய் அழகு, அவர் தலைமுடி அழகு, இத பத்தியே வர்ணிப்பாரு. அதுதான் நம்ம சங்கீதம் ரொம்ப அழகா சொல்லப்படும். இதுக்காக நாம வந்து பெரிய ஒரு புக்கு படிச்சுன்னு வேதத்தை படிச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை. நாம எது மனசுல படுதோ அதை அப்படியே சவுண்டா சொன்னாவே அதே சங்கீதம் தான். ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. 34. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. பதம் 34. யாகச் சடங்குகளில் சில சமயங்களில் ஒரு தேவர் வழிபடப்பட்ட போதிலும் பரமபுருஷ பகவானுடன் வழிபடப்படுகிறார். ஏனெனில் அவர் அனைவரிலும் பரமாத்மாவாகவும் காற்றை போல் உள்ளும் புறமும் இருப்பவராகவும் இருக்கிறார். எனவே வழிபடுபவருக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பவர் அவரே. பொருளுரை. சில சமயங்களில் இந்திர சந்திரர்களை போன்ற தேவர்களும் கூட யாகம் செய்து வழிபடப்படுவதை நாம் காண்கிறோம். இருப்பினும் வழிபடுபவருக்கு அத்தகைய யாக பலன்களை அளிப்பவர் பரம புருஷரேயாவார். பகவானால் மட்டுமே வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்க முடியும். தேவர்கள் வழிபடப்பட்ட போதிலும் பகவானின் அனுமதியின்றி அவர்களால் எதையும் செய்ய முடியாது. ஏனெனில் அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவன்களிலும் பரமாத்மாவாக இருப்பவர் பகவானே ஆவார். இதை அவரே கீதையில் 9.23 உறுதி செய்கிறார். ஏபி அந்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்யான்விதாக தேபிமாம் ஏவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம். குந்தி மகனே, பிற தேவதைகளுக்கு ஒருவன் படைப்பவை எல்லாம் உண்மையில் எனக்கு மட்டுமே உரியவையாகும். ஆனால் உண்மையான அறிவின்றி அவை படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவர் என்பது மறக்க முடியாத உண்மை. பகவானை தவிர வேறு பரமபுருஷர் இல்லை. எனவே பரமபுருஷர் எப்பொழுதும் ஜட சிருஷ்டியால் தொடப்பட முடியாதவராக இருக்கிறார். ஆனால் பரமபுருஷரின் பௌதீக பிரதிநிதிகளாக மட்டுமேயுள்ள சூரியன், சந்திரன், இந்திரன் போன்ற தேவர்களை வழிபடுபவர்களும் பலர் உள்ளனர். இத்தேவர்கள் பகவானின் மறைமுகமான பிரதிநிதிகள் ஆவர். ஆனால் ஒரு பக்தர் அல்லது கற்றறிந்த பண்டிதர் யார் பகவான், யார் தேவர் என்பதை அறிந்திருப்பார். எனவே அவர் தேவர்களை வழிபடாமல் நேரடியாக பரம புருஷரையே வழிபடுகிறார். அவ்வளவு கல்வியறிவு இல்லாதவர்கள் பௌதீக பிரதிநிதிகளான தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்களது வழிபாடு சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அது முறையற்றது ஆகும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவர்கள் வழிபாடை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தேவர்கள் வழிபாடு பண்றது நம்ம ஸ்ரீமத் பாகவத்திலும் சரி, ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் நம்ம வந்து அது தவறுன்னு சொல்லல. அது அப்படி பண்ணாலும் அது எண்ணுக்கு தான் வந்து சாருன்ற. ஏன்னா நமக்கு எப்படி ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்களோ அதே மாதிரிதான் அவங்க ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க. நாம 100 வருஷம் வாழறோம்னா அவங்க 10,000 வருஷம் வாழ்வாங்க. பிரபுஜி, சட்டத்திற்கு புறம்பானதுன்னு போட்டிருக்கு பாருங்க. அதான் சொல்ல வரேன். இல்ல சட்டத்துக்கு புறம்பானது சொல்லியிருக்காங்க, இதுல இல்லைன்னு சொல்லல நான் இதுல. ஆனாலும் அந்த தேவர்களுக்கு வழிபாடு பண்றதுக்கு அதுக்கு நம்மளுடைய உடல்ல இருந்துட்டு ஆத்மா ரூபத்துல இருந்து அதுக்கும் நமக்கு திடப்படுத்துறார். அதை பண்ணுங்க வேணான்னு சொல்லல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதான். அது தற்காலிகமானதான். அதுவும் அது நிரந்தரமானது கிடையாது. தேவர்களுடைய அவங்க கொடுக்கிற பலன் வந்து அது நிரந்தரமானது கிடையாது. அது தற்காலிகமானது. அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நீ அதுல போய் நீ விரயமாவதோட பகவானுடைய உணர்வோட நாம அன்னனைய பக்தியில நாம போனாவே போதுன்றார். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, சட்டத்துக்கு புறம்பானும் என்பதும் முறையற்றதாகவும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அவருடைய வழிபாடு, தேவர்கள் வழிபாடு தவறு இல்ல தவறு அப்படின்ற 2 விதமான குழப்பமான அடைகிற சூழ்நிலை நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறார் பகவானத்துல. 8வது கிருஷ்ணா 8வது அத்தியாயத்துல கொடுத்திருக்காரு. தேவர்களும் பகவானுக்கு ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் தான். அதனால என்ன டைரக்டா நீ என்னையே இது பண்ணுன்னு. ஆனா இவங்க வந்து
புறம்பானதும் முறையற்றதுமாகும் அப்படின்னு முறையற்றதாகும். கிளீனா சொல்லிட்டாரு இல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கினாவே சிவன், விநாயகர், முருகர் பிரத்யேகமா இது வந்து நம்ம செய்யணும். எல்லா இடத்துலயும் நடக்குது அது. இப்போதான் நம்ம கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டு வராங்க. கிராமத்து முதல் கொண்டு பர்டிகுலர் யாதவாசி இருக்கிற இடத்துல 99.9% விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் வந்துருக்குது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை சுத்தவட்டா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு சாமி, ஆந்திராவில் ஒரு சாமி, கர்நாடகா ஒரு சாமி. எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது. இதுவும் பரம்பரையா வரக்கூடிய ஒரு செயல்முறை தான். ஏதோ ஒரு விதத்துல நம்ம இல்ல பிரபுஜி, இதுல என்ன தெரியுமா, இதுல என்ன செயல்பாடு, குறுக்கிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா, நாம பகவான் தான் அந்த 4 ஆசிரமங்களும் நம்ம கொடுத்துருக்காரு. 4 ஆசிரமங்களுக்கு மூலியமா கொடுத்துட்டு, அந்த ஆசிரமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மிகுதியா வந்து அதிகமா வந்து பண்ணா லட்சுமி சம்பிரதாயம். இந்த லட்சுமி சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோட்பாடு என்ன, பகவான் விஷ்ணு தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஆனா நம்முடைய பகவான் கிருஷ்ணரை வந்து கொண்டாடுவாங்க. அது பகவத்கீதை, அவர் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், இவர் வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் விஷ்ணு. அந்த ஒரு கோட்பாடோட அவங்க போவாங்க. இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஸ்ரீ சம்பிரதாயத்துல இங்க நம்ம ஃபாலோ பண்றோம். சவுத் இந்தியால பொறுத்த வரைக்கும். நார்த் இந்தியாவில இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஆசிரமங்கள் மூலியமா வந்த தவறு தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது பெரிய விஷயம். இது போக மாற்றங்கள் ஏற்படும். இதே வந்து நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்திலையும் பாத்தீங்கன்னா இதே பகவானு, இதே சங்கராச்சாரியரும் சரி, ராமானுஜரும் சரி முன்னிலைப்படுத்துறாங்க. பகவானை மையப்படுத்தி தான் பாடியிருக்காங்க. நம்ம யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இது வந்து கால மாற்றம் வரும். அதான் பகவானே சொல்றாரு இல்லையா, ஒரு கோட்பாடுகள் மாறி வந்துட்டே இருக்கும். காலமாக மாற கோட்பாடுகள் மாறும், ஆனா வேதம் மாறாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுமே தவிர ஆனா வேதம் மாறாது. வேதம் அப்படியேதான் இருக்கும். அதை ஒழுங்கா நாம உணர்வு பூர்வமா அந்த வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சிக்கல்லாம் நமக்கு இருக்காது. இப்போ ஒரு சம்பிரதாயத்துல ஒரு கோட்பாடு இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா சம்பிரதாயம் ஒரே கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா பகவானுடைய சரணாகதி அடையதுதான் ஒரே கோட்பாடு. அதை நாம கரெக்டா நம்ம புடிச்சுக்கிட்டா போதும். இது எந்த இடத்துல எந்த கடவுள் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நம்ம பகவானோட உணர்வோட நாம, ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம தான் இருக்காரு, அந்த உணர்வு இருந்தா போதும். நானும் சொல்ல வரேன். உலகம் பூரா வந்து நம்ம தமிழ்நாடு போனவங்க எல்லாம் சிவனு, விநாயகர் எல்லா இடத்துல வச்சு உலகம் பூரா வச்சிருக்காங்க. இந்தோனேஷியா முதல் கொண்டு எங்க போனாலும். இங்க மட்டும் கிடையாது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு எப்படி இப்போ கிருஷ்ணர் வந்து நம்ம பிரபுபாதர் செஞ்சாரு, அந்த மாதிரி அந்த நேரத்துல செஞ்சிருக்காங்க அவங்க. அது அப்படியே பரம்பரையா வந்து இருக்குது அவங்க கிட்ட. வேற ஒண்ணு இல்ல. இந்த ரங்கூன்ல பாத்தீங்கன்னா பர்மாக்கு யாரு போயிருக்கீங்க தெரியாது. நிறைய தமிழ்நாட்டுல தானே இருக்கு பிரபுஜி. ஆமா. இல்லம்மா, இப்ப அதான் சொல்ல வரேன். ரங்கூன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆறுக்கு யாங்கூன் ஆறு சொல்லுவாங்க. அதுல நான் ரங்கூன்ல தங்கி இருந்தேன். அந்த ரங்கூன்ல பாத்தீங்கன்னா யாங்கூன் ஆறுன்னு பெரிய ஒரு ஆறு இருக்கு, நதி இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரும், எங்க ரஷ்யால இருந்து வரும் அந்த ஆறு. ரஷ்யால இருந்து வந்து சைனால இருந்து வந்து அதுக்கப்புறமா பர்மாவுல வந்து பர்மால இருந்து நம்ம வங்காள கலக்கிற இடம் அது. அதோட நீரோட்டம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் போகும். அதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த யாங்கூன் ஆத்துல. அந்த யாங்கூன் ஆத்துல நம்ம சைனாக்கும் நம்ம பர்மாவுக்கும் நடுவுல அந்த இடத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட, அதாவது நம்மளுடைய பலராமையாவோட ஆதிசேஷன் மேல படுத்துன்னு இருக்க மாதிரி பகவான் படுத்துன்னு இருக்க ஒரு பெரிய ஒரு விக்கிரம் கிடைச்சது. நீங்க நம்மளுடைய இதுல இருக்காருங்களா, ஸ்ரீரங்கத்துல இருக்காரு பாருங்க, அது மாதிரி ஒரு பெரிய விக்கிரகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 அடி லென்த் இருக்கு. அகலம் மட்டும் பாத்தீங்கன்னா 7 அடி அகலம் இருக்கு. அந்த அளவுக்கு அகலம் இருக்கு. ஹைட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மேல இருக்கும். அவ்வளவு பெரிய கல்லு, அவ்வளவு பெரிய விக்கிரக கல்லு அந்த இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்குது. ஐயோ, நினைச்சு பாருங்க எத்தனை டன் இருக்கும் பாருங்க. பிரபுஜி எந்த ஊர்ல? அது யாங்கூன், அதாவது சைனாவுக்கும் பர்மாவுக்கும் நடுவுல ஒரு இடத்துல அந்த அவங்க பார்டர்ல வந்து இந்த யாங்கூன் ஆத்து வழியில வரும்போது அந்த கிடைச்சது, அந்த இது கிடைச்சது. தண்ணி நீரோட்டம் குறையுது பாத்தீங்களா, அந்த நேரத்துல அது பார்க்க முடிஞ்சது. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு செடிங்கெல்லாம் கொடிகள்லாம் போட்டு அப்படியே பின்னி அப்படியே நிக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வச்சோன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகுது அந்த கல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிலை வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து இந்தோனேஷியால இருக்கு. இந்தோனேஷியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆத்து நடுவுல அந்த ஃப்ளோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே ஃப்ளோட்டாவே இருக்கும் அந்த விக்கிரகம்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்களா, சிவலிங்கம் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு சொல்றீங்களா, உண்மைதான். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுடைய சனாதனம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. ஏங்க நம்ம ஒண்ணும் இல்லைங்க, துருக்கி வந்து 100% இஸ்லாமிய ஊர் அது. அந்த இஸ்லாமியில அதுவும் ஒரு பாலைவனத்துல ஒரு நம்மளோட கோபுரத்தோட மேல உள்ள கலசம் வந்து ஒரு மாதிரி கூம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு. எது மண்ணில் தெரிஞ்சிருக்கு. அங்க போறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்னமோ ஒரு தெரியுதுன்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்தோன்னா ஒரு அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த மண்ணெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவன் கோயில் அங்க இருக்கு. துருக்கி எங்க இருக்குப்பா, லெபனான்லாம் தாண்டி இருக்கு. ஒரு பாலைவனம், இத்தனைக்கும் அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் சுத்தி பாலைவனங்க, மண்ணு பிரதேசம். அந்த இடத்துல எப்படி சிவன் கோயில் வரும்? 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில் இருக்கு. இன்னமும் அந்த கோவில் இங்க இருக்கு. இன்னைக்கும் வந்து பிரசித்தி பட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கியிருக்காங்க. நம்ம ராஜாக்கள் வந்து எல்லா இடத்தையும் ஆண்டிருக்காங்க சார். அப்போ ஆமா, அந்த அது சிவபக்தர்கள் எல்லா இடத்துலயும் வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கன்னியாகுமரியில இருந்து இமயமலை வரைக்கும் போனா எல்லா சாமியும் இருக்கு பெரும்பாலும். அதாங்க பிரபுஜி, மகாபாரத்துல பட்டாபிஷேகம் பண்ண போவாங்க. யாருக்கு? இவருக்கு, நம்ம யுதிஷ்டர் மகாராஜாக்கு. அப்போ வந்து கிருபாச்சாரியார் சொல்லுவார். கிருபாச்சாரியார் யாரு? அவரு ராமபிரான காலத்திலே இருந்தவர், சுக்கராச்சாரியா கூட இருந்தவர் கிருபாச்சாரியார். அவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லையை பத்தி சொல்றாரு பட்டாபிஷேகம் பண்ணும்போது. யாரு? யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது உன்னுடைய எல்லை சொல்றாருங்க. 4 இந்த உலகத்து ஃபுல்லா எல்லையில வந்து அங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த வர மகாபாரத்துல. அப்போ நம்மளுடைய ராஜ்யம் வந்து அங்கெல்லாம் பரவி இருந்தது. இதே வந்து வேதங்களே பகவான் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா, ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கோட்பாடுகள் மாறி வரும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழுங்க, ஆனா வேதத்துல இருந்து மாறாதீங்கன்ற. நம்மளாம் முன்னாடி சனாதனம் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது, எல்லா இடத்துலயும் நம்மளோட இருந்தது. அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியப்பட்டிருக்குது. இனிமேல் தான் நம்ம எல்லாத்தையும் தோண்டி ஒண்ணு ஒண்ணா வருது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, டைம் ஆயிடுச்சு. வாஞ்சே கல்பத்தராய கிருப சிந்தேவ சர்வநானாம் பாவனிய வைஷ்ணவியோ நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌரபக்த விருந்திக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் சக்தி.